பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கிறவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ன்றது கொஞ்சம் இன்கம் கெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் கவனமாக வச்சுக்கோங்க. ஸோ அதனால இந்த ஒரு வருஷம் பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்தது நடக்காது, எதிர்பார்க்காதது தான் நடக்கும். ஸோ அதனால டிஃபேமேஷன்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. கொஞ்சம் 4 பேர் முன்னாலே வந்து தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. காஸ்ட்லி ஐட்டம்ஸ் ஏதாச்சும் இருந்தால் வந்து அது கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி இந்த டைம் பீரியடில் வந்து பணம் கொடுக்காதேங்க. ருத்ரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழில் தவறுகள், தடுமாற்றங்கள், உச்சரிப்பு தோஷங்களும் இருக்கும். காரணம், என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நம்ம குரு வக்ரகதி பெயர்ச்சி பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். குரு வக்ரகதியில் பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது எல்லா ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பேச போகிறோம். அதுக்கு முன்னால் வந்து குரு வக்ர பெயர்ச்சின்னா என்ன, அது எந்த விதமான பலன்கள்ன்றது கொடுக்க போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பேச போகிறோம். இப்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு வந்து பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது, நார்மலாக பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது 5ஆம் பாவத்து மேலேயும் 7ஆம் பாவத்து மேலேயும் 9ஆம் பாவத்து மேலேயும் பார்வை வைப்பார். அதனால குரு அவர் இருக்கிற ராசியோட பலன்கள் எந்த பாவத்தில் இருந்தால் அந்த ராசியோட பலன்களும் கொடுப்பாரு. அந்த ராசியிலிருந்து 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் 9ஆம் பாவத்துக்கான பலன்களும் கொடுக்க போகிறாரு. இப்போ வக்ர பெயர்ச்சின்னா என்ன, ரிவர்ஸ் டிரான்சிட் அப்படின்னா குரு வந்து பின்னால் நடக்க போகிறாரான்னா அப்படி இல்லை. நமக்கு சாதாரணமாக வந்து பொதுவாகவே இந்த யூனிவர்ஸ் சோலார் சிஸ்டத்தில் நம்ம பார்க்கும்போது பூமி ஆகட்டும் மற்ற கிரகங்கள் ஆகட்டும் ஒரு கக்ஷையில் வந்து சுற்றிட்டு இருக்கும், ஒரு சர்க்கிளில் வந்து சுற்றிட்டு இருக்கும். அந்த சர்க்கிளில் சுற்றிட்டு இருக்கும்போது சில வாட்டி என்னன்னா ஒரு சில கிரகங்களோட ஸ்பீடுன்றது குறையும். அப்போது பூமியிலிருந்து பார்க்கும்போது வந்து அந்த கிரகம் அப்படின்னா இப்போ குரு கிரகம் வந்து பூமிக்கு பின்னால் இருக்கிறது, பின்னால் பயணம் செய்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அது நம்ம வந்து வக்ர பெயர்ச்சியாக பேச போகிறோம். இப்போது வக்ர பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது என்ன, இப்போ குரு பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது வந்து குரு 9ல் இருந்தால் 9ஆம் பாவத்துக்கான பலன்கள் கொடுக்க போகிறாரு. அங்கிலிருந்து வந்து 5ஆம் பார்வை 7ஆம் பார்வை 9ஆம் பார்வை வச்சுட்டு வந்து அந்த ராசிகளுக்கான 4 பலன்களும் கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். அதே வந்து குரு வக்ரமாக பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா பின்னால் இருக்கிற ராசியோட பலன்கள் கூட கொடுக்க போகிறாரு. ஃபார் சப்போஸ் இப்போது குரு வந்து ரிஷபத்தில் பெயர்ச்சி ஆகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ரிஷப ராசிக்காரங்களுக்கு வச்சுக்கோங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு குரு வக்ர பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது ரிஷப ராசிக்கு உண்டான பலன்கள் உங்களோட 1ஆம் பாவத்துக்கு உண்டான பலன்களும் கொடுப்பாரு. அப்படியே மேஷத்துக்கு உண்டான பலன்களும் கொடுக்க போகிறாரு. 12ஆம் பாவத்துக்கான பலன்களும் கொடுக்க போகிறாரு. அப்படி மொத்தமாக சேர்த்து 5 பாவத்துக்கான பலன்கள்ன்றது வக்ர பெயர்ச்சியில் நமக்கு கிடைக்க போகுது. இங்கே என்னன்னா மிக்சடு ரிசல்ட்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம பின்னால் இருக்கிற பாவத்துக்கான பலன்கள் 12ஆம் பாவம் ரிஷபராசிக்காரங்களுக்கு 12ஆம் பாவம் மற்றும் 1ஆம் பாவம் அந்த பாவம் 2 பாவங்களுக்குமே வந்து கலந்த ஒரு ரிசல்ட்ன்றது குரு வக்ர பெயர்ச்சியில் கொடுக்க போகிறாரு. இதுதான் குருவோட வக்ர பெயர்ச்சி. இப்போ நம்ம வந்து எல்லா ராசிகளுக்கான குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்ப்போம். துலாம் ராசிக்காரங்களுக்கு குரு வக்ர பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு உங்களோட 8ஆம் பாவத்தில் மே 1ஆம் தேதியிலிருந்து பெயர்ச்சி ஆகிட்டு இருக்காரு. இந்த அக்டோபர் 9ஆம் தேதிக்கு அப்புறமா குரு வந்து உங்களோட 8ஆம் பாவத்தில் வக்ரகதியாக பெயர்ச்சி ஆக போகிறாரு. இப்போது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவம்னு சொன்னாலே வந்து சடன் திங்ஸு, சடனாக டிஃபர்மேஷன் நடக்கிறது, சடனாக ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே வந்து 8ஆம் பாவம், நம்ம 8ஆம் பாவம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். 8ஆம் பாவத்திலிருந்து வந்து அவர் 12ஆம் பாவத்து மேலே பார்வை வைப்பார். அதனால என்னன்னா 12ஆம் பாவம் வந்து கொஞ்சம் சடன் லாஸஸ்ஸு, சடன் எக்ஸ்பென்சஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு பாவம். ஃபார் சப்போஸ் இப்போ இந்த வக்ரகதியில் போயிட்டு இருக்கும்போது 7ஆம் பாவத்தோட ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா.
எந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் கொஞ்சம் பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டு இருக்குதுன்னா சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இந்த 4 monthஸில் வந்து கெயின்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா 8ஆம் பாவத்தில் பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கக்கூடிய குரு வந்து சடன் லாஸஸ் ஆனால் 12ஆம் பாவத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. சடன் இன்கம் இப்போ வந்து 2ஆம் பாவமான இன்கம் ஹவுஸை கூட பார்த்துட்டு இருக்காரு. அதனால சடன் இன்கம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 8ஆம் பாவத்தில் வக்ரகதியாக பேச்சு ஆகிட்டு இருக்கிற குரு வந்து 7ஆம் பாவத்தோட ரிசல்ட்ஸ் சொல்வாருன்னு 7ஆம் பாவத்தோட ரிசல்ட்ஸ் வந்து கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. ஸோ 7ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ். ஸோ ஒருவேளை யாருக்காச்சும் வந்து கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் ஏதாச்சும் இந்த ஒரு பிரிவுன்றது நடந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது சார்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்கு திரும்பி வந்து புருஷன் மனைவி 2 பேரும் ஒன்று சேர்றதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கிறவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ன்றது கொஞ்சம் இன்கம் கெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் கவனமாக வச்சுக்கோங்க, இந்த டைம் பீரியடில் நீங்கள் ஒன்று வரும் சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இந்த டைம் பீரியடில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக சடனாக எதிர்பார்க்காத வகையில் வந்து பணம் வந்து செலவழிக்க வைப்பார் பயங்கரமாக. அதே வந்து நீங்கள் பணம் செலவாகும் என்னதான் பண்ணட்டும் சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக இன்கம் கூட கொடுப்பாரு. ஸோ அதனால இந்த ஒரு வருஷம் பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்தது நடக்காது, எதிர்பார்க்காதது தான் நடக்கும். இன்னொரு விஷயத்தில் முக்கியமாக வந்து 8ல் குரு வக்கரகதியாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புன்றது இருக்குது. ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறதுக்கு இல்லை ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது ஒரு வகையில் வந்து மெடிக்கேஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஸோ அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டி இருக்கும், முக்கியமாக வந்து 8ல் வக்ரகதியில் இருக்கும்போது. அப்படியே பார்த்தீங்கன்னா 8ல் வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு டீஃபேமேஷன்ன்றது கொடுக்கறதுக்கான வாய்ப்புண்டு. நீங்கள் ஒரு இடத்துல வந்து நல்லதாக வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, பட் என்னன்னா உங்களோட வளர்ச்சின்றது பொறுத்துக்க முடியாத ஒரு சிலர் வந்து உங்கள் பற்றி மற்றவங்களுக்கு தவறாக சொல்கிறதுக்கான வாய்ப்புன்றது கூட உண்டு. ஸோ அதனால என்னன்னா டீஃபேம் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அவமானங்கள்ன்றது ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அது வந்து நான் உதாரணத்துக்கு தான் நான் ஒர்க் லைஃப்னு சொல்லிட்டு, ஒர்க் லைஃப் இல்லைன்னாலும் ஒரு சில இடத்துல ஃபார் சப்போஸ் அது உங்கள் ஃபேமிலியில் ஆகலாம், இல்லாட்டி வந்து நீங்கள் தங்கிட்டு இருக்கிற ஒரு சோஷியல் சர்க்கிளில் ஆகலாம், இல்லாட்டி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் ஆகலாம், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் படிக்கிற காலேஜ்லையோ இல்லாட்டி ஸ்கூல்லையோ கூட ஆகலாம். ஸோ அதனால டீஃபேமேஷன்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. கொஞ்சம் 4 பேர் முன்னாலே வந்து தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. பட் ஏற்கனவே நீங்கள் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தால் இந்த வக்ரகதியில் வந்து அது சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான நல்ல டைம் பீரியட்னு கூட நம்ம சொல்லலாம். நீங்கள் விருப்பப்பட்டவங்களுக்கு வந்து உங்கள் பற்றி தப்பாக யாராச்சும் ஒருத்தர் சொல்லிட்டு அவங்க வந்து உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் பேசாமல் இருக்கிறது, கொஞ்சம் தூரம் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒருவேளை அந்த மாதிரி நடந்திருந்தால் இப்போ வந்து 7ஆம் பாவத்தோட ரிசல்ட்ஸ் வந்து குரு கொடுக்க போகிறாரு. கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவ் டைம் பீரியட்னு சொல்லலாம் இந்த 4 months. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்துருச்சுன்னா இதோ பாருமா, இது ஆக்சுவலி நடந்தது, இது அவன் வந்து உனக்கு வேறு மாதிரி சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு அது அந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து நீங்கள் சமாளிச்சுட்டு திரும்பி 2 பேரும் வந்து ஒன்று சேர்றதுக்கான டைம் பீரியட்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லலாம். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏதாச்சும் முக்கியமான பொருட்கள் வந்து திருட்டப்படுறதுக்கான வாய்ப்புண்டு துளாராசிக்காரங்களுக்கு. ஸோ காஸ்ட்லி ஐட்டம்ஸ் ஏதாச்சும் இருந்தால் வந்து அது கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி இந்த டைம் பீரியடில் வந்து பணம் கொடுக்காதேங்க. முக்கியமாக வந்து ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டு யாராச்சும் நினச்சிட்டு இருக்காங்கன்னா அது வந்து அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் நீங்கள் தள்ளி வச்சுக்கோங்க, தவிர்த்து இதுக்குள்ளே வந்து அவசரப்பட்டு எந்த ஏஜென்ட்டுக்கு பணம் கொடுக்காதேங்க. ஏன்னா 8ஆம் பாவத்தில் வந்து குரு போயிட்டு இருக்கும் போது அதுவும் வக்ரகதியில் போயிட்டு இருக்காரு இல்லையா, அது வந்து என்னன்னா பணம் இழக்கிறதுக்கு முக்கியமாக வந்து இந்த ஃபாரின் விஷயத்தில் தான் ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம்ன்றது பயங்கரமாக நான் செலவாகும்னு நான் சொல்லிட்டேன். பட் அதே வகையில் வந்து பணம் வரவு கூட இருக்கும்.
பட் அது வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கக்கூடாது. இப்போது குரு வந்து 2ஆம் பார்வையால் 8ஆம் பாவத்திலிருந்து வந்து 5ஆம் பார்வையால் உங்களோட 12ஆம் பாவத்தை வந்து பார்த்துட்ருக்காரு. யார் யாருக்கு நல்லா இருக்கும்னா 8ஆம் பாவத்து வந்து யாரோட 8ஆம் பாவம் வந்து மறைவுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்தானம். ஸோ இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, ஆஸ்ட்ராலஜி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, அப்படியே ஆன்மீக சம்பந்தமாக இருக்கிற தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அது நல்ல டைம் பீரியடு. ஆர்கியாலஜிஸ்ட்ஸ்க்கு, சயின்டிஸ்ட்ஸுக்கு, ரீசர்ச் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கிற அத்தனை பேருக்கும் இது நல்ல டைம் பீரியடு. பிஜி பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கிறவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா இந்த டைம் பீரியடில் வந்து உங்களோட ஃபைனல் தீசிஸ்ன்றது சப்மிட் பண்ணால் குரு 9ல் வர்றதுக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த பிஹெச்டி பட்டம்ன்றது நீங்கள் கை வாங்குறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படியே 12ஆம் பாவம் மேலே பார்வை வச்சிருக்கிறதுனால இந்த டைம் பீரியடில் இந்த நர்சிங் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, என்ஜிஓஸ்க்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஜெயில்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஜெயிலர்ஸ்க்கு, அதே விதமாக பார்த்திங்கன்னா ஃபாரின் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். அப்படியே இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், இந்த வக்ரகதி புதுசாக வந்து இம்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, பட் வக்ரகதியில் இருக்கும்போது 7ஆம் பாவத்தோட ரிசல்ட்ஸ்ன்றது கொடுப்பாரு. ஸோ ஃபாரின் டீலிங்ன்றது, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியடாக அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபாரின் கொலாபரேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 7ஆம் பார்வையால் வந்து உங்களோட 2ஆம் பாவத்து மேலே பார்வை வைப்பார். ஸோ ஃபேமிலியில் யாருக்காச்சும் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருந்தால் வந்து இந்த டைம் பீரியடில் நீங்கள் அது சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபேமிலியில் உங்களுக்கு கௌரவம்ன்றது, ரெஸ்பெக்ட்ன்றது ஏறுறதுக்கான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு விதத்தில் வந்து 8ஆம் பாவத்து குரு வந்து உங்களுக்கு இந்த வகையில் நல்லது பண்ண போகிறாரு. ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டாக இருப்பீங்க. ஃபேமிலிக்கு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு செலவுன்றது இருந்தால் இந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் பணம்ன்றது செலவு பண்ணுறதுக்காக, பணம்ன்றது ஹெல்ப் பண்ணுறதுக்காக வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படியே இந்த 2ஆம் பாவம் பார்த்திங்கன்னா நமக்கு உணவுக்கு சம்மந்தப்பட்ட பாவம் இருந்ததுனால இந்த ஹோட்டல்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கு, அப்படியே ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, லேஸு இந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அப்படியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துணி கடை வச்சவங்களுக்கு, அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு நல்லமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த பேங்கிங்கு, ஃபைனான்ஸ் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படியே பார்த்திங்கன்னா குரு வந்து உங்களோட 4ஆம் பாவத்து மேலே பார்வை வச்சிருக்காரு. இந்த டைம் பீரியட் வந்து ஆன்மீக சம்பந்தமாக வந்து நீங்கள் போனீங்கன்னா ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்ட இன்னர் டெப்த் நாலேஜ்ன்றது வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் இந்த டைம் பீரியடில் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மிக முக்கியமான சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் நம்பி நீங்கள் எதையும் சொல்ல வேண்டாம். நீங்கள் வந்து ஒருத்தரை நம்பிட்டு வந்து ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்தவங்க வந்து உங்களே வந்து மாட்டி விட்டுடுவாங்க. அதனால துலாம் ராசிக்காரங்க யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது என்ற விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. முக்கியமாக துலா ராசிக்காரங்க யாரையும் நம்பி வந்து வீடு பார்த்துக்கவோ இல்லாட்டி உங்களோட பிஸ்னஸ் பார்த்துக்கவோ சொல்லாதேங்க. ஏன்னா ஏமாற்றி விட்டுடுவாங்க. கடைசியாக நீங்கள் மாட்டுவீங்க. பணம் இழக்கிறதுக்கு இல்லாட்டி முக்கியமான பொருட்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் வைஸ் ஆல்ரெடி ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸஸ் பண்ணிட்டு லாஸஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லமாக தான் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் ஃபாரின் ட்ராவல்ன்றது கூட தொழில் மூலமாகன்றது தெரியுது, சடன் ட்ராவல்ஸ்ன்றது கூட. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல பலன்கள்ன்றது இல்லை. பட் ஒரு 35% வந்து உங்களைய இந்த குரு வந்து காப்பாற்றிட்டு இருக்காரு இந்த 4 monthsக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போது துலாம் ராசிக்காரங்களுக்கான ரெமிடி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரங்க வந்து விளக்கேற்று வச்சுட்டு குரு சரித்திர பாராயணம் பண்ணணும். இந்த ஜூன் மாதம் வரைக்கும், இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் வக்கரப்பெயர்ச்சி இருந்தாலும் ஜூன் மாதம் வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு அஷ்டம பாவத்தில் இருக்க போகிறாரு. ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏதாச்சும் குருவுக்கு சம்மந்தப்பட்ட கோயில்கள் வந்து போகிறதுக்கு, திருக்கோயில் போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க. அப்படின்னா சாய்பாபா, ஷிரிடி போகிறது, அப்படியே மந்த்ராலயம் ராகவேந்திர சுவாமி, பிட்டாபுரம் தத்தாத்திரேய சுவாமி டெம்பிள், அந்த மாதிரி போயிட்டு வந்தால் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். மற்றபடி துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த குரு வக்ர பெயர்ச்சி எல்லா விதமான நல்ல பலன்கள் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோப வந்து இந்த மாதிரியான பெயர்ச்சி பலன்கள், மாத பலன்கள்
ஜோதிடத்துக்கு சம்மந்தப்பட்ட எதா இருந்தாலும் இன்புட்ஸ் வந்து தொடர்ந்து பார்க்க ருத்ரன் டிவிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே காமெண்ட் செஷனில் வந்து காமெண்ட் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க.